ஹாய் வர்ஸ் இந்த இதில் வீடியோவில் நம்ம ஐகோ 15 ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்ப்போம். சைனாவில் ரிலீஸ் ஆகிருக்கு இது. முதல்ல இது டிஸ்பிளே பார்த்தோன்னா 6.8 இன்ச்சு 2K டிஸ்பிளே தான். போனதோட 1.5K இருந்துச்சு, இந்த தடவை 2K ஆக்கியிருக்காங்க. சாம்சங் டிஸ்பிளே தான், LTPO டிஸ்பிளே. 1 to 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகுமா. அதுக்கப்புறம் 1 பில்லியன் கலர்ஸு. அதுக்கப்புறம் இது பிரைட்னஸ் பார்த்தோன்னா 2600 ஆட்டோ பிரைட்னஸில் மாதிரி பீக் பிரைட்னஸ் வந்து 6000 நெட்ஸ் இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸரை பற்றினா பார்த்தோம்னா இந்த தடவை ஸ்னாப் ட்ராகன் நெக்ஸ்ட் ஜென் 888 Gen 5 888 Gen 5 தான் இந்த தடவை. இது 300 nm ப்ராசஸர். ஆண்ட்ராய்டில் ஃபாஸ்ட்டு இது தான். அதுக்கப்புறம் ரேம் பார்த்தோன்னா 12 16 GB ரெண்டு இதில் இருக்குது. LPDDR5X அல்ட்ரா ப்ரோ ரேம். ஆமாம், 12 GB வந்து அல்ட்ரா ரேமு. அதுக்கப்புறம் 16 GB வந்து அல்ட்ரா ப்ரோ ரேம்னுட்டு புதுசாக இது பண்ணியிருக்காவே. அது என்ன வித்தியாசம்னு தெரியல. ஸ்டோரேஜ் வந்து 256 512. அதுக்கப்புறம் 1 TB வரைக்கும் இருக்குது. UFS 4.1 ஸ்டோரேஜ் தான். ஆண்ட்ராய்ட் 16 மாதிரி ஆர்ஜின்ஓஎஸ் 6 தான் வந்திருக்கு. இந்த தடவை இந்தியாவுக்கும் ஆர்ஜின்ஓஎஸ் வருது. அதனால் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் பட்சம் ஆர்ஜின்ஓஎஸில் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கேமராவை பற்றி பார்த்தோன்னா இந்த தடவை 50 MP கேமரா வித் சோனி சென்சார் 1.88 அப்பச்சரில் இருக்குது. ஓஎஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 50 MP அல்ட்ரா வைடு ஆங்கிள். அதுக்கப்புறம் 50 MP 3x பெரிஸ்கோப் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ. போன தடவை வந்து பெரிஸ்கோப் தான் இருந்துச்சு. இந்த தடவை பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோவில் இது அப்கிரேட் ஆகிருக்கு. அதனால் கேமரா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மேக்ரோலாம் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தோன்னா 32 MP தான் இருக்குது. அதே இது தான். அதுக்கப்புறம் இன்டிஸ்பிளே அல்ட்ரா ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது சென்சார். அதுக்கப்புறம் USB Type-C ஆடியோ. USB வந்து 3.2 Gen 2 Gen 1. ஆமாம், USB Type-C 3.2 Gen 1. அதுக்கப்புறம் டைமென்ஷன் இது என்னென்ன பேண்ட் சப்போர்ட் இருக்குன்னுட்டு சைடில் கொடுத்துருக்கேன். எல்லா இது இருக்குது. 4G Vivo LTE எல்லாம் இருக்குது. Vivo 5G இதெல்லாம் இருக்குது. ஓகே, பேட்டரியை பற்றி பார்த்தோன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த தடவை. பேட்டரியெல்லாம் நல்லா அப்கிரேட் ஆகிருக்கு இந்த தடவை. அதுக்கப்புறம் இது சார்ஜிங் பார்த்தோன்னா 100 watts அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் 40 watts ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே சைடில் போட்டுறேன், பார்த்துக்கிடுங்க. இது சைனாவில் ரிலீஸ் ஆனது. கிட்டத்தட்ட 52,000 ரூபாய்க்கு ரிலீஸ் ஆகிருக்கு சைனாவில். இந்த தடவை எவ்வளோ 58 இல்லைன்னா 60க்கு போயிடும்னு நினைக்கிறேன். இது ஆஃபரோட சேர்த்து 56 இல்லைன்னா 58க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. அது பார்ப்போம், நம்ம ஃபோன் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். இவ்வளோ தான் இந்த வீடியோவில். இந்த தடவை இது டிஸ்பிளே அப்கிரேட் இருக்குது ஐக்யூவில். டிஸ்பிளே நல்லா இது சாம்சங் டிஸ்பிளே இது இருக்குது. அதனால் இந்த தடவை இது ஆன்டி கிளர் இது கோட்டிங்கும் இருக்கும் டிஸ்பிளேயில், சாம்சங் டிஸ்பிளேங்கிறதுனால. அதுக்கப்புறம் இந்த தடவை நல்லா அப்கிரேட் இருக்குது. 2K டிஸ்பிளே அப்கிரேட் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிஃபோட்டோ இது பெரிஸ்கோப் இது கொடுத்துருக்காங்க, ஜூம் கொடுத்துருக்காங்க. அது போன இதில் அதுதான் இதாக இருந்துச்சு. இந்த தடவை எல்லாம் அப்கிரேடாக இருக்குது. ஐக்யூ 15 இந்த தடவை நல்லா தான் இருக்குது. ரிலீஸ் ஆகிட்டு இந்தியாவில் பார்ப்போம் அப்போ எப்படி இருக்குன்னுட்டு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.